ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹேர் ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹேர் ஆயில் பற்றி இல்லைங்க. நாம் ஒரு ஹேர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இது முழுக்க ஆயில் ஃப்ரீ. இது பண்ணுறதுக்கான பொருள் நம்ம பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு முருங்கை இலை எடுத்துருக்கேங்க. முருங்கை இலையில் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பொட்டாசியம் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறது நம்ம ஹேருக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அடுத்தது இந்த 60 ml கப்பில் 1/2 கப் அளவு கரிசலாங்கண்ணி பொடி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு கரிசலாங்கண்ணி இலையாக கிடச்சிதுன்னா கூட நீங்கள் இலையாக எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணி நம்ம முடி வளர்ச்சியை தூண்டுங்க. 1 கப்பு கிராம்பு க்ளவ் எடுத்துக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த க்ளவ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது 1 பவுல் செம்பருத்தி நான் எடுத்துக்கிறேங்க. இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா ஒரு வழுவழுப்பு தன்மை கொண்டது. இது நமக்கு ஒரு ஸ்டிக்கியாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எனக்கு இது ஓகேங்கிறதுனால நான் 1 கப் அளவுக்கு ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஹெவியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய பல்காக அப்ளை பண்ணாமல் கொஞ்சமாக ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டும் வரலாம். டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறவங்க ஆயில் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுருங்க. அந்த இடத்த திருப்பி ரீசெக் பண்ணி பாருங்கள். அங்கே ஜாஸ்தி அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே படிஞ்சிடும். இதே மாதிரி தான் நம்ம தலையில் ஜாஸ்தி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது அங்கே நிறைய ஏரில் இருக்கிற டஸ்ட்டு பொல்யூஷன் எல்லாம் நம்ம ஹேரில் உட்காந்துக்கும். இது நமக்கு டேண்ட்ரஃப்பை அக்ரிவேட் பண்ணும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் போட்டு 1 or 2 ஹவரில் வாஷ் அவே பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹேர் சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸில் முருங்கைக்கீரை இலை அளந்து வச்சுருக்கேன். இதை பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 கிளாஸ் முருங்கைக்கீரை இலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கப்பில் 1 கப் கிராம்பு எடுத்துருக்கேன். கிராம்பு உங்களுக்கு நல்லா ஒரு டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். அடுத்தது இந்த 60 ml கப்பில் 1/2 கப் அளவு கரிசலாங்கண்ணி பொடி எடுத்துருக்கேங்க. இந்த 1 கப் அளவுக்கு செம்பருத்தி பூ இலை எடுத்துக்கேன். இந்த கிளாஸில் 10 கிளாஸ் தண்ணி அளந்து ஊற்றுறேன். அடுத்து 1 கிளாஸ் அளவு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது மூடி போட்டதை 30 டேஸ்க்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ரிமைனிங் 13 டேஸ் திறக்காமல் அப்படியே விட்டுடலாம். ஆஃப்டர் 90 டேஸ் நமக்கு இந்த ஹேர் பயோ என்சைம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணிட்டு வரலாம். லைட்டாக காலையில் எழுந்திரிச்சதும் ஹேர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். இது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங் ஸ்மெல் இருக்காதுங்க. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் இது காலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஈவினிங் கூட வாஷ் அவே பண்ணிடலாம். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் கூட வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட லீவ் ஆன் பண்ணிக்கலாம். விட்டமின் இ கேப்சியூல் ஆர் விட்டமின் இ ஆயில் நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிட்டு வந்தால் இன்னும் ஹேருக்கு உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஹேர் ரொம்ப திக்காகிறதுக்கு இந்த விட்டமின் இ உதவும். இதை நம்ம 45 டேஸ்க்கு கூட பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி நீங்கள் பண்ண பயோ என்சைம் பல்ப்பை ஆல்மோஸ்ட் 1 கப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது 45 டேஸில் ரெடி ஆயிடும். இதை வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.